بسم الله الرحمن الرحيم. عن عائشة رضي الله تعالى عنها أنها سألت رسول الله صلى الله عليه وسلم عن الطاعون فأخبرها أنه كان عذابا يبعثه الله تعالى على من يشاء فجعله الله تعالى رحمة للمؤمنين فليس من عبد يقع في الطاعون فيمكث في بلده صابرا محتسبا يعلم أنه لا يصيبه إلا ما كتب الله له إلا كان له مثل أجر الشهيد. رواه البخاري. சையீதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்னஹா சஅலத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி தாஊன். ஒரு தடவை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் காலரா நோயை பற்றி விசாரித்தார்கள், கேட்டார்கள். அந்த காலரா நோய் என்று சொல்லப்படக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே பரவக்கூடிய அந்த நோய் فأخبرها أنه كان عذابا يبعثه الله تعالى على من يشاء. அதாவது இந்த காலரா நோய் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சில நேரங்களில் பரவுகின்றது, சில நேரங்களில் மற்றவர்களுக்கு மத்தியிலே பரவுகிறது. நல்லவர்களும் தீயவர்களும் கலந்திருக்கக்கூடிய இடங்களிலே இது மாதிரியான மக்களை கொன்றுவிடக்கூடிய பலவிதமான நோய்கள் பரவுகின்றன. இதிலே நல்லவர்கள் ஏன் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற இது மாதிரியான கேள்வியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள். பொதுவாக இந்த மாதிரியான சந்தேகங்கள் நமக்கு மத்தியிலே வருவது இயல்பாகும். சமீப காலத்திலே நமக்கு முன்னால் கடந்து போயிருக்கக்கூடிய இந்த கொரோனா நோய் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கடுமையான பாதிப்புக்கு உருவாக்கிய அந்த நோய் எத்தனையோ பெரும் பெரும் நல்ல மக்களெல்லாம் அந்த நோய்க்கு ஆளாகி இறந்து போன ஒரு விஷயத்தை நாமெல்லாம் கண்டோம். அந்த நேரத்தில் கூட இந்த மாதிரியான சந்தேகங்கள் நமக்கு வந்திருக்கக்கூடும். ஏன் இந்த நோய் நல்லவர்களையும் சேர்த்து பற்றுகிறது என்று நாம் நினைத்திருக்கலாம். ஆனால் இது மாதிரியான உயிரை கொல்லக்கூடிய பரவக்கூடிய இந்த நோய்கள் இருக்கின்றனவே, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அழகான விளக்கம் ஃபஜஅலஹு அல்லாஹு தஆலா ரஹ்மத்தல் லில் முஃமினீன். இது விசுவாசிகளுக்கு அருளாகவும் அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். அல்லாஹு தஆலா இந்த மாதிரியான நோயை விசுவாசிகளுக்கு அருளாக ஆக்கியிருக்கிறான். ஃபலைஸ மின் அப்தின் யக்உ ஃபித் தாஊன் ஃபயம்குஸு ஃபீ பலதிஹி ஸாபிரன் முஹ்தஸிபன். ஒரு அடியானுக்கு இந்த காலரா போன்ற நோய் ஏற்பட்டு ஃபயம்குஸு ஃபீ பலதிஹி, அவன் வேறு ஊருக்கு பயணப்பட்டு செல்லாமல் அதே ஊரில் பொறுமையோடும் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையோடும் அல்லாஹ் நாடினாலே தவிர எந்த தீங்கும் ஏற்படாது என்ற நம்பிக்கையோடும் தங்கியிருப்பாரையானால் யஅலமு அன்னஹு லா யுஸீபுஹு இல்லா மா கத்தபல்லாஹு லஹு, அந்த மனிதர் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு ஊரிலே தங்கியிருக்கும் போது அவருடைய உள்ளத்திலே இருந்த ஒரு உண்மையான கொள்கை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தனக்கு எதை எழுதினானோ அதனை தவிர வேறு எதுவும் தன்னை தொடாது என்ற முழு நம்பிக்கையோடு அவர் என்ன செய்கிறார், அந்த நோயோடு அந்த ஊரிலேயே தங்கியிருக்கிறார். வெளியூருக்கு அவர் என்ன செய்யவில்லை, செல்லவில்லை. இப்படி இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கான லஹு மிஸ்லு அஜ்ரி ஷஹீத், அவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் அவர் அங்கேயே இறந்து போய்விடுவாரேயானால் அவருக்கு ஷஹீதினுடைய கூலியை அல்லாஹ் தஆலா அருளுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
இது இன்றைய காலத்திலே நிகழக்கூடிய பயங்கரமான தொற்று என்று சொல்லப்படக்கூடிய அந்த நோயின் சமயத்தில் ஏதேதோ கட்டுப்பாடுகளை விதித்தார்கள். அந்த கட்டுப்பாடுகளில் மிக முக்கியமான கட்டுப்பாடு என்னன்னு சொன்னால், ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்லக்கூடாது. இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாம் நம்ம அனுபவித்தோம். இது முந்தைய காலங்களில் அதிகமாக நம்ம அனுபவிக்கலைன்னாலும் சமீப காலத்தில் நடந்த இந்த பயங்கரமான பாதிப்பின் சமயத்தில் அரசாங்கமே என்ன செய்தது, அந்த மாதிரியான கட்டுப்பாடை விதித்தது. ஆனால் பிற்காலத்திலே நிகழக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அதற்கு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறது என்பதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரியாக மக்களுக்கு மத்தியிலே மிக வேகமாக பரவக்கூடிய தொற்று நோய், இது மாதிரியான காலரா போன்ற பயங்கரமான நோய்கள் யாருக்காவது ஏற்பட்டால் எந்த பகுதியில் ஏற்பட்டதோ அந்த பகுதியை விட்டு வேறு பகுதிக்கு செல்லக்கூடாது. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், வேறு பகுதியிலே உள்ளவர்களும் அந்த நோய் பரவி கொண்டிருக்கக்கூடிய ஊருக்கு வரக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் பலஸ்தீனுக்கு போகிறார்கள், அதாவது சிரியாவுக்கு போகிறார்கள். இந்த பலஸ்தீன பகுதியில் பயங்கரமான அந்த காலரா நோய் பரவி கொண்டிருக்கிறது. அபு உபைத் இப்னு ஜர்ராஹ், அதே போல் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் அந்த காலரா நோயிலே தான் ஷஹீதானார்கள் என்ற விஷயத்தையும் நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அபு உபைதா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அதாவது உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு செய்தி அறிவிக்கிறார்கள், இந்த ஊரிலே கடுமையாக நோய் பரவி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஊருக்கு வெளியிலேயே கூடாரத்தை போட்டு தங்கிடுறாங்க. தங்கி சஹாபாக்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டி மஷூரா செய்கிறாங்க. நம்ம அந்த ஊருக்கு போகலாமா வேணாமா, திரும்பி போயிடலாமா? நிறைய சஹாபாக்கள் எல்லாம் எப்படி, பெரும்பான்மையான சஹாபாக்கள் என்ன சொன்னாங்கன்னா, என்னங்க சொல்றீங்க, நோய்ங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் வர்றது தானே, நீங்கள் என்ன அங்கே போனால் நமக்கு நோய் வந்துடும் சொல்லிட்டு என்ன செய்யுங்க, நீங்கள் சந்தேகத்தோடு மஷூரா பண்ணுறீங்க, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லையா, விதியை நம்பலையா நீங்கள், அப்படிலாம் கேட்டாங்க. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, இது விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஏதாவது நடைபெற்றிருக்கிறதா, இதற்கு உரிய தீர்ப்புகள் ஏதாவது வழங்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அதில் சஹாபாக்கள் அதிகமாக அந்த விஷயத்தை பற்றி அறியாமலே இருக்கிறார்கள். கடைசியாக சரி அந்த ஊருக்கு செல்வதில்லை, திரும்ப மதீனாவுக்கே போகணுங்கிற ஒரு முடிவு ஏற்படக்கூடிய அந்த தருவாயில் இங்கேயோ சென்றிருந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அங்கே வர்றாங்க. அவங்கள்ட்ட இந்த விஷயம் சொல்லப்பட்ட போது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு இந்த ஹதீஸை சொல்கிறாங்க, ஒரு ஊரில் நோய் பரவி கொண்டிருந்தால் அந்த இடத்திலிருந்து யாரும் வேறு பகுதிக்கு செல்ல வேண்டாம், வேறு பகுதியிலிருந்து நோய் பரவக்கூடிய இடத்துக்கு வர வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னவுடன் ஒரே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்தோஷப்பட்டு அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக இந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டு திரும்புகிறாங்க. ஆனால் அந்த சஹாபாக்கள் யார், நம்ம எந்த இடத்துல நோய் பரவியதோ பலஸ்தீன பகுதியில், அந்த பகுதியில் இருந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களை உமர் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவுக்கு எவ்வளோ கூப்பிடுறாங்க, நீங்கள் வந்துடுங்க அப்படின்ட்டு. அப்போ தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இதே விஷயத்தை சொல்கிறாங்க, இல்லை நான் இருந்தால் அந்த இடத்துல இருந்து அல்லாஹ்வுடைய நாட்டம் எனக்கு ஏற்பட்டு அந்த மாதிரி போயிட்டேன்னு சொன்னால் அது ஷஹாதத்தோடு நான் போயிடுவேன், அதனால் நான் வேறு ஊருக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அதே இடத்துல இருந்தாங்க. அதே மாதிரி நோய் ஏற்பட்டவர்கள் ஷஹீதானார்கள் என்ற விஷயத்தையும் நாம் பார்க்க முடிகிறது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது முஃமின்களுக்கு அருள் என்று சொன்னாங்க. பொதுவாக பார்க்குறோம், ஒரு சுனாமி ஏற்பட்டாலும் சரி, ஒரு நிலநடுக்கம், நிலச்சரிவு,
இது மாதிரி பூகம்பங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் போது அதில் நிறைய நல்லவர்களும் இறந்து போகிறாங்க, கெட்டவர்களும் இறந்து போகிறாங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன சந்தேகம், ஏங்க நல்லவர்களும் என்னங்க செஞ்சாங்க, அவர்களையே உயிர் போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வத்தகூ ஃபித்னத்தல் லா துஸீபன்ன அல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா வஅலமூ அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். நீங்கள் வத்தகூ, நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், ஃபித்னத்தன் வேதனையை அஞ்சிக் கொள்ளுங்கள், லா துஸீபன்ன அல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா, அல்லாஹுடைய வேதனை வந்தால் உங்களில் இருக்கக்கூடியவர் குறிப்பான மக்களை மட்டும் அது தொடாது. கெட்டவர்களை மட்டும் பொறுக்கி எடுத்துக்கிட்டு போமா அந்த வேதனை, அப்படி கிடையாது. லா துஸீபன்ன அல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா, யார் அநியாயம் செய்தார்களோ பாவம் செய்தார்களோ அவர்களை மட்டும் அந்த வேதனை தொடாது. அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் தான் அது என்ன செய்யும், சேரும். ஆனாலும் அது முஃமின்களாக அவர்கள் இருந்திருந்தால், நல்லடியார்களாக இருந்திருந்தால் அதே பாதிப்பு அவர்களுக்கு நாளை மறுமையிலே ஷஹாதத் என்ற ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய ரஹ்மத்தாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஆனால் அது ஈமான் இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அது ஒரு வேதனை என்பதாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த ஹதீஸின் மூலம் உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்த பாதிப்பாக இருந்தாலும் நல்ல உள்ளம் படைத்த நல்லடியார்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மையை பெருக்கக்கூடிய ரஹ்மத் அது. தீயவர்களை பொறுத்தவரை அது ஒரு வேதனை என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், எந்த பாதிப்புகளாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கேள்வி கணக்கில், அதாவது எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாத கணக்கில்லாத நற்கூலிகளை வழங்குகிறான் என்ற நன்மாராயம் முஸ்லிம்களுக்கு ஒரு சுபிட்சமான செய்தி என்பதை உணர வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் சிறந்த விளக்கத்தை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.